Hello friends, welcome to Madras Masala Cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நான் இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரெண்டு விதமா செஞ்சிருக்கேன். ஒன்னு பிரெட்ல ஸ்டஃப் பண்ணி இன்னொன்னு உருளைக்கிழங்கு மசாலால டைரக்ட்டா. சோ எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஒரு pan வச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுல தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, பொடியான இருக்குன பச்சை மிளகாய் 2, அப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். இது கூடவே மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு மசாலாக்கு தேவையானது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாயில் இது வர மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுப்போம். ஸோ இதை நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ண போகிறோம்ல, அதுக்கு நம்ம ப்ரெட்டு தேவைப்படும். அதை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு அண்ட் அதுக்கு நடுவில் இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணலாம். நான் சின்ன சைஸ் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சமாக மசாலா வச்சு இந்த ப்ரெட் வந்து அந்த மசாலாவை ஃபுல்லாக ஃபில் ஆகுற மாதிரி ரவுண்ட் பாலாக ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிரெட் பால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த பொட்டேட்டோ இதுவும் இருக்குது. இதை வந்து நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணோம்ல, அதுக்கு கடலை மாவு 150 கிராம், 50 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தண்ணி ஊற்றிட வேணால், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆப்ஷனல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவு திக் பேஸ்ட்டாக இருந்தால் போதும். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை ஊற்றி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் சுட்டுடுச்சு. அதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை நல்லா இந்த பஜ்ஜி மாவில் நல்லா நினச்சி எண்ணெயில் ஒன்று ஒன்றா போடுங்க. ஸோ ஹை ஃப்ளேமில் இருக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஓகே, இன்னொரு சைடு இப்போ திருப்பி போட்டுப்போம். அண்ட் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு மசாலா வேக வச்சு ரெடி பண்ணது தான். ஜஸ்ட் இந்த மாவு மட்டும் நமக்கு வெந்தால் போதும். ஓகே, ரெண்டு சைடும் இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த வெறும்னா உருளைக்கிழங்கு மசாலா இருக்குல்ல, அதுலேயும் நம்ம போண்டா எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த பஜ்ஜி மாவில் போட்டு ஃபுல்லாக நனைச்சிட்டு எண்ணெயில் டிப் பண்ணிவிடுங்க. சேம் ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நம்ம இந்த போண்டாவை எடுத்துடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் செய்யலாம். ஸோ பஜ்ஜி போண்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா இப்படி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம்.
ஓகே, நம்ம ரொம்ப டேஸ்டான பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டோட ஃப்ளேவர் கூட சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ப்ரெட் இல்லைன்னா வெறும் பொட்டேட்டோ போண்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.